சென்னையில் நிதி நிறுவனம் நடத்தி காங்கிரஸ் நிர்வாகி கோடிக்கணக்கில் மோசடி செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தனியாக சிக்கிய நிறுவன உரிமையாளரை பாதிக்கப்பட்ட மக்கள் சிறைப்பிடித்ததால் அசாதாரண சூழல் நிலவியது. நடந்தது என்ன? அதெல்லாம் வச்சு கொடுங்க சார். அதெல்லாம் சார் நீங்கள் தான் சார் யோசிங்க. இவ்வளோ நாள் பிஸ்னஸ் பண்ணிட்டீங்களா சார்? உங்கள் கொலாட்டர் என்ன இருக்குது? நிதி நிறுவனம் நடத்தி மோசடி செய்த குற்றச்சாட்டில் சிக்கிய காங்கிரஸ் நிர்வாகியின் கழுத்தை கடன் நெரித்ததால் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். உயிர் பிழைத்து திரும்பியவர் ஓட்டலில் சாப்பிடச் சென்றபோது பாதிக்கப்பட்டவர்களிடம் வசமாக சிக்கி விழிப்புதுங்கிய காட்சிதான் இது. ஒழுங்காக தங்களிடம் வாங்கிய பணத்தை கொடுத்துவிடு, இல்லை என்றால் இங்கிருந்து உயிருடன் போக முடியாது என்று மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. போலீசார் தலையிட்டு காங்கிரஸ் நிர்வாகியை மீட்ட நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் இழந்த பணம் மீண்டும் கிடைக்குமா? சென்னை போரூர் பகுதியில் உள்ள காரம்பாக்கத்தைச் சேர்ந்தவர் தளபதி பாஸ்கர். இவர் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளராக இருந்து வருகிறார். அரசியல் பின்புலம் கொண்ட தளபதி பாஸ்கர் போரூரில் சிவலிங்கம் சிட்பண்ட் என்ற தனியார் நிதி நிறுவனத்தை நடத்தி வருகிறார். இந்த நிறுவனத்தின் கிளைகள் மயிலாப்பூர், அசோக் நகர், தாம்பரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் செயல்பட்டு வந்தன. குறைந்த முதலீடுக்கு அதிக வட்டி என்ற கவர்ச்சிகரமான திட்டத்தால் சிவலிங்கம் சிட்பண்ட் நிறுவனத்தில் நூற்றுக்கணக்கானோர் முதலீடு செய்துள்ளனர். நிதி நிறுவனம் முறையாக இயங்கி வந்த நிலையில் தளபதி பாஸ்கருக்கு அண்மையில் தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் நிதி நிறுவனத்தில் வாடிக்கையாளர்கள் செலுத்திய பணத்தில் கை வைத்துள்ளார். முதலீடு செய்தவர்களுக்கு உரிய நேரத்தில் பணத்தை திருப்பிக் கொடுக்காமலும் மோசடி செய்துள்ளார். இது தொடர்பாக பணம் செலுத்தி ஏமாந்தவர்கள் சிட்பண்ட் நிறுவனத்தின் படியேறி சண்டையிட்டுள்ளனர். மறுபுறம் கடன் கழுத்தை நெரித்ததால் தளபதி பாஸ்கர் தனது மனைவி தேன்மொழியுடன் சேர்ந்து விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். நல்வாய்ப்பாக உரிய நேரத்தில் அவர்களை மீட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டதில் இருவரும் உயிர் பிழைத்துள்ளனர். இதனிடையே சிவலிங்கம் சிட்பண்ட் நிறுவனத்தில் பணம் செலுத்தி ஏமாந்த நூற்றுக்கணக்கானோர் ஆவடி மற்றும் சென்னை காவல் ஆணையரகத்தில் புகார் அளித்துள்ளனர். 1 லட்ச ரூபா சீட்டு 5 லட்ச ரூபா போட்டிருக்கேன். 4,20,000 ரூபா கட்டியிருக்கேன் அமௌண்ட்டு. இன்னும் 10 நாள் போச்சுன்னா ஒரு 30 நாள் கழிச்சு சீட்டு காசு தரேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா 4 நாள் வசூலே வரல. என்னாச்சுன்னு தெரியல. திருவள்ளூர் பிரான்ச்சுக்கு போயிட்டு பார்த்தோம், கம்பெனியில் மூடிட்டு இருந்துச்சு. போரூருக்கு போயிருந்தோம். ஓனர் பாயசம் சாப்பிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. 20 நாளாக சிட்ஃபண்ட்ஸ்லேருந்து யாருமே வரவே இல்லை. ஏன் வரலன்னு பார்த்தா அவங்க எதோ சூசைட் அட்டெம்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதை பற்றி எந்த தகவலுமே இல்லை. வரலன்னும் போது தான் சரி லீவில் இருப்போம், உடம்பு சரியில்லை அப்படி ஏதாவது இருக்கும்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் பார்க்குறதுக்கு வந்தோம். ஆஃபீஸில் பார்த்ததுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கலாம் ஏற்கனவே இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டுருக்கு, சூசைட் அட்டெம்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய பேருக்கு ஏமாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. புகாரின் பேரில் தளபதி பாஸ்கர் மற்றும் நிறுவன ஊழியர்கள் மீது நம்பிக்கை மோசடி உட்பட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. விசாரணைக்கு ஆஜராகாமல் தலைமறைவாக இருந்த தளபதி பாஸ்கர் சனிக்கிழமை இரவில் கோயம்பேட்டில் உள்ள தனியார் ஓட்டலில் உணவருந்த சென்றுள்ளார். பணம் கொடுத்து ஏமாந்த சிலருக்கு அது தெரிய வந்துள்ளது. உடனே 25க்கும் மேற்பட்டோர் ஓட்டலுக்குள் புகுந்து அவரை சிறைப்பிடித்தனர். தங்களிடம் வாங்கிய பணத்தை திருப்பி தராவிட்டால் உன்னை சும்மா விடமாட்டோம் என கூறி மிரட்டல் விடுத்துள்ளனர். சொத்து என்ன வச்சுருக்கீங்க, கார் என்ன வச்சுருக்கீங்க, அதெல்லாம் வச்சு கொடுங்க சார். அதெல்லாம் சார் நீங்கள் தான் சார் யோசிங்க. இவ்வளோ நாள் பிஸ்னஸ் பண்ணிருக்கீங்களா சார்? உங்கள் கொலாட்டர் என்ன இருக்குது? வாயில கேட்க வாயில சொல்லிட்டேங்க. வாயில சொல்லிட்டேன். என்ன சொத்து வச்சுருக்காரு சொல்லிட்டேங்க அவரு. தகவல் அறிந்து விரைந்து வந்த கோயம்பேடு போலீசார் தளபதி பாஸ்கரை பாதுகாப்பாக மீட்டு அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர். அப்போது நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்த அனைவருக்கும் பணத்தை திருப்பிக் கொடுப்பதாக உறுதியளித்துள்ளார்.
இதனிடையே சிவலிங்கம் சிட்பண்ட் நிறுவனத்தில் முதலீடு செய்து ஏமாந்த 100க்கும் மேற்பட்டோர் அசோக் நகரில் உள்ள மத்திய பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். அந்த புகாரின் பேரிலும் விசாரணை நடைபெற்று வருகிறது. நிதி நிறுவனம் நடத்தி கோடிக்கணக்கில் மோசடி செய்த காங்கிரஸ் நிர்வாகியை பாதிக்கப்பட்டவர்களே சிறைப்பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்த சம்பவத்தால் கோயம்பேடு பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.